நான் ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்ன ஒருத்தவங்க கதை இது. அவங்க அந்த காலத்தில் வந்து இப்போ கிராமங்கள்லாம் வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி வந்து வீட்டில் ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து பயிரிடுவாங்க, அதனால் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஆனால் டவுன்லலாம் அப்படி இல்லை. டவுன்களில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாடு போய் அந்த தெருவில் இருக்க கடையில் வாங்குற பழக்கம் இருந்திருக்கு. இப்போ அன்றைக்கி அவங்க வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த சாயந்தரம் கொண்டு வர காசில் வந்து 1/2 கிலோ அரிசி, எண்ணெய், அதுக்கு தேவையான குழம்பு வகைகள் வாங்குறது இப்படியாக தான் இருந்திருக்கு. அவங்க அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் சமைக்கிற அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுட்டே வந்திருக்காங்க. அப்போ வச்சுட்டு வரும்போது 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு சமமாயிருச்சு. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கொடுத்த காசில் வந்து அவங்க மிச்சப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்குகிற காசை திரும்ப அந்த காசை வந்து அப்படியே சேமிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காசும் இதே போல் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சேர்ந்துருக்கு.